நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர். ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்மில் பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம். அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போதும், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு, இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு, சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களை கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியை கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும். பொதுவான 5 விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன். தன வரவுக்கு, கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு, நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு, வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு, காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு, இந்த 5 விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. அஸ்வினி நட்சத்திரத்திற்கு முதல்ல பார்க்கலாம். அஸ்வினி என்பது கேதுவின் நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடியது காலபுருஷனின் முதல் வீடான மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். இந்த அஸ்வினி நட்சத்திரம் சூரியனின் கர்மபதிவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த மேஷ ராசியில் அந்த சூரிய பகவான் உச்சமடைகிறார். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய இல்லத்தில் பூஜை அறையில் கட்டாயம் ஒரு தெய்வத்தின் படம் இருக்க வேண்டும் என்றால் அது சரஸ்வதி தேவியின் படம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அதிதேவதையே சரஸ்வதி தேவி. இந்த சரஸ்வதி தேவி கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜபமாலை, ஸ்லோக புஸ்தகங்கள், வீணை போன்ற பொருட்கள் பூஜை அறையிலோ இல்லங்களிலேயோ இருக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் அதிக நன்மைகள் உண்டாகும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் தெய்வமாக இருக்கக்கூடியவர் அஸ்வினி குமாரர்கள். இந்த அஸ்வினி குமாரர்கள் என்பவர்கள் சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடியவர்கள், மருத்துவத்திற்கு தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள். இயல்பிலேயே மருத்துவ குணம் அப்படிங்கிறது இவர்களிடத்தில் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே இல்லத்தில் யாராவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் கையில் மருந்தை கொடுத்து அவர்கள் கையிலிருந்து பெற்று அந்த மருந்தை உண்ணும் பொழுது நம்முடைய நோயானது விரைவில் குணமடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ராசி தெய்வமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அதனால் சரஸ்வதி தேவி, முருகப்பெருமான் இவர்களுடைய படம் கட்டாயம் பூஜை அறையில் இருக்க வேண்டும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு யோகினி, பிராமி, பைரவர் என்றால் அஸ்தாங்க பைரவர் வழிபாடு மிகவும் உகந்ததாக இருக்கும். முதல்ல இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பண வரவை அதிகரித்து கொள்ள எந்த தெய்வத்தை வழிபடலான்னு பார்க்கலாம். பண வரவிற்காக வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை. இந்த துர்கையை எந்த நாளில் வழிபட வேண்டும் அப்படின்னா, ஒன்று வெள்ளிக்கிழமையில் வழிபடலாம், அல்லது தினந்தோறும் வரக்கூடிய சுக்கிரஹோரையில் வழிபடலாம், அல்லது பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த துர்கையை வழிபடும் பொழுது உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த துர்கை வழிபாட்டில் நெய்வேத்தியமாக நெல்லிக்காய் சாதம் செய்து அதை நெய்வேத்தியம் செய்துவிட்டு பிறருக்கு விநியோகம் செய்வது அப்படிங்கிறது மிகவும் உகந்தது. பட்டீஸ்வரம் துர்கையை இந்த நாளில் சென்று நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுதும் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை உங்களால் காண முடியும். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் நன்றாக தேர்ச்சி பெற வேண்டும், கல்வியில் நிறைய ஆர்வம் காட்டி படிக்க வேண்டும் என்றால்
எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்றால் தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். சிவபெருமானின் ஆலயத்தில் கருவறையில் கோஷ்டத்தில் இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. இவரை எந்த நாளில் சென்று வழிபட வேண்டும் என்றால் திங்கட்கிழமையில் சென்று வழிபட வேண்டும், அல்லது ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய சந்திரஹோரையிலும் சென்று வழிபடலாம், அல்லது பூசம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளிலும் சென்று தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடும் பொழுது மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து கல்வியில் நல்ல தேர்ச்சியை பெற முடியும். அடுத்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம் வலுப்பெற, நோய்கள் தீர எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டும் என்றால் ஆதிசேஷனை வழிபட வேண்டும். இந்த உலகையே தன்னுடைய தலையில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன், பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளுக்கு படுக்கையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன், இவரை வணங்க வணங்க உங்களுக்கு நோயானது கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும், தேக பலம் அதிகரிக்கும். ரொம்ப சோர்ந்து சோர்ந்து இருக்கீங்க அப்படின்னா இயல்பாகவே நீங்கள் ஆதிசேஷன் வழிபாடை செய்ய செய்ய உங்களுடைய உடலில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். இந்த ஆதிசேஷனை திங்கட்கிழமையிலோ அல்லது சந்திரஹோரையிலோ அல்லது ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலோ வழிபாடு செய்யலாம். இல்லை இதே நாட்களில் திருப்பாம்புரம் என்கின்ற க்ஷேத்திரத்திற்கு சென்றும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆதிசேஷனுக்குன்னு தனியான சன்னதிகளும் உண்டு சில ஆலயங்களில். அந்த ஆதிசேஷனையும் சென்று நீங்கள் வழிபடலாம். இந்த திருப்பாம்புரம் என்பது ஆதிசேஷனே சிவபெருமானை நோக்கி வழிபாடு செய்த திருத்தலம். அதனால் இந்த திங்கட்கிழமையில் இந்த திருப்பாம்புரம் சென்று நீங்கள் வழிபடும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம் அதிகரிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுடைய வேலையிலும் வியாபாரத்திலும் அற்புதமான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பெறுவதற்காக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர் என்கின்ற தெய்வம். இந்த தெய்வத்தை சனிக்கிழமையிலோ அல்லது சதயம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலோ சென்று வழிபடும் பொழுது நிச்சயம் உங்களுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சியை காண முடியும். இந்த மிருத்யுஞ்சேஸ்வரரை எங்கே சென்று வழிபடுறது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, யமகண்ட நேரம் தினந்தோறும் கேலண்டரில் பார்த்தா ஒரு நேரம் குறிப்பிட்டிருக்கும் இல்லையா, அந்த யமகண்ட நேரத்தில் சிவபெருமானை நினைத்து தீபமேற்றி வழிபட்டீங்க அப்படின்னாலும் அந்த மிருத்யுஞ்சேஸ்வரரை வழிபட்ட பலன் கிடைக்கும். உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். இறுதியாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். இந்த லக்ஷ்மி நரசிம்மரை சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கோ அல்லது வெள்ளிக்கிழமையிலோ அல்லது தினந்தோறும் வரக்கூடிய சுக்கிர ஹோரையிலோ நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த லக்ஷ்மி நரசிம்மரை ஆலயத்தில் சென்றும் வழிபாடு செய்யலாம். இல்லத்திலும் வழிபாடுகள் மேற்கொண்டு உலர்ந்த திராட்சையோ அல்லது தேனினால் செய்யப்பட்ட நெய்வேத்திய பொருளையோ நீங்கள் நெய்வேத்தியம் செய்து அதை நீங்களும் உண்டு இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் விநியோகம் செய்யலாம். இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே வர வர எடுத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி உண்டாகும். இந்த வழிபாடுகளெல்லாம் மிகவும் எளிமையான வழிபாடுகள், ஆனால் நல்ல பலனை தரக்கூடிய வழிபாடுகள். நம்பிக்கையோடு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செய்து பாருங்கள், நல்ல பலனை பெற முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.